அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்வின் எஸ்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி இண்டோர் யூனிட்டில் இருக்க பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸில் நம்ம ஒரு யூனிட் சர்வீஸ் பண்ணும்போது எப்படி தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக எடுத்து அதை சர்வீஸ் பண்ணுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூனிட்லேருந்து எப்படி நம்ம அந்த யூனிட்டை டிஸ்மேண்ட்லிங் பண்ண முடியுன்றதை பார்க்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ப்ளிட் ஏசியோட இண்டோர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை தான் ஃப்ரண்ட் பேனல் சொல்லுவோம். இந்த ஃப்ரண்ட் பேனல் ஓப்பன் பண்ணதுமே உள்ளே பார்த்திங்கன்னா 2 ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் தான் நமக்கு ரூமில் இருக்கிற அந்த டஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேனலை கழட்டுறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்றதை கரெக்டாக பார்த்து கழட்டிங்க. ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஸ்க்ரூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அது பொறுமையாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரூ மேலே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அது உள்ளே ஸ்க்ரூ இருக்க தெரியும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிட்லேயும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்துடும். ஸோ இந்த பேனலை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாப்பை கரெக்டாக கட்டுங்க. இந்த ஏர் டைரக்ஷன் பண்ணுது இல்லையா அந்த ஃப்ளாப்பு, இதை கரெக்டாக கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதை கழட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதை கழட்டுங்க. அது முனையில் சின்னதாக தான் லாக்கில் உட்காந்துருக்கும், அது உடஞ்சிரும். ஸோ அதனால் கவனமாக கழட்டிட்டு பொறுமையாக எடுத்து வைங்க. இல்லைனா உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த ஃப்ளாப்பே ஃபுல்லாக மாற்றுற மாதிரி ஆகிடும். இல்லைனா அது கடையில் கொடுத்தா செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக பிரிங்க. அந்த ஸ்ப்ளிட் ஏசியோடைய பேனலை கழட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அது உள்ள ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டாம். ஸோ எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக பத்திரமா எடுத்து தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுங்க, எதுவும் மிஸ் ஆகாத அளவுக்கு. ஏன்னா நிறைய பேர் இது பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கழட்டும் போதே அந்த சின்ன அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கவர் தூக்கி வச்சுருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பு அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ உள்ள ஸ்க்ரூ அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த கேப்பெல்லாம் நீங்கள் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கணும். எந்த பொருளுமே உடஞ்சிடாமல் கவனமாக பார்த்துக்கணும். கரெக்டாக பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனலோட லாக் அந்த மேலே டாப்பில் இருக்கும். ஃப்ரண்ட் பேனலோட லாக் மேலே டாப்பில் இருக்கும். அந்த ஜாக்லாம் கூட எது இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர் காட்டுறது, அதாவது டெம்பரேச்சர் காட்டுறது இல்லையா, அதோடைய ஜாக் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேனலையும் தனியாக கழட்டுறோம். அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அந்த ஃப்ரண்ட்டோடைய கிரில் தனியாக வந்துருச்சா. ஓகே, அவ்வளோதான். தனியாக பத்திரமா எடுத்து உடஞ்சிடாத அளவுக்கு எடுத்து வைக்கணும். லைட்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா கூட உடஞ்சிடும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் அந்த ஃப்ரண்ட்டு கிரில்லோடைய டாப்பில் அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். சும்மா அப்படியே இது பண்ணிடக்கூடாது, ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணி லாக்கை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பேனல் தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள், எப்படி பொறுமையாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பொறுமையாக பண்ணணும். அதான் உடையாத அளவுக்கு கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது கிளியராக உங்களுக்கு கழட்டும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா உடஞ்சிச்சுன்னா அப்புறம் பேனலே நிற்காது உங்களுக்கு. ஃப்ரண்ட் பேனலே சுத்தமாக நிற்காது. ஸோ அதனால் நீங்கள் வேலை செய்யும்போது இந்த ஃப்ரண்ட் பேனல் கழட்டுறது தான் ரொம்ப பொறுமையாக கழட்டணும். மற்றதெல்லாம் கூட நீங்கள் கடன்னு கழட்டிடலாம். இந்த ஏன்னா இது பிளாஸ்டிக் இல்லையா, டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ இது பாருங்கள், பேனல் அழகாக வெளில வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்ததும் இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கூலிங் காயில். ஸோ இது பார்த்திங்கன்னா கூலிங் காயிலில் மேலே வச்சுருக்கு பார்த்திங்கன்னா இதான் ரூம் சென்சார். அது காயில் சென்சார். ஸோ 2 சென்சார் வரும். ரூம் சென்சார் ஒன்று, காயில் சென்சார். ரூம் சென்சார் அந்த காயிலுக்கு மேலே வச்சுருந்தா ரூம் சென்சார். அந்த காயிலே சொருவி வச்சுருந்தது காயில் சென்சார். அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். நல்ல ஸ்க்ரூ ட்ரைவராக, ப்ராப்பரான ஸ்க்ரூ ட்ரைவராக வச்சு அதை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூஸ்லாம் கரெக்டாக. இல்லைன்னா அந்த ஸ்க்ரூடைய தலைப்பு ஹெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்க்ரூவே கழட்ட முடியாது, அப்புறம் நம்ம வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஸ்க்ரூஸ்லாம் கரெக்டான ப்ராப்பரான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்க்ரூ குத்திடுச்சுன்னா கூட காயிலில் குத்திடும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு. ஸோ அதனால் அதை ப்ராப்பராக பொறுமையாக பார்த்து நிதானமாக எடுங்க. எடுத்து முடித்த பிறப்பு அதுக்கப்புறம் ஒயர்லாம் எங்கெங்கே கொடுத்துக்கிறாங்க அந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிங்க. இப்போ எர்த் ஒயர் இருக்குது, எர்த் ஒயர் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த போர்டு, பிசிபி போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டோடைய பாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ இங்கேருந்து. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா இல்லை ப்ரெஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்.
ஸ்க்ரூ குத்துனா ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும். இல்லை ப்ரெஸ் டைப் மாதிரி கூட சில இதுலலாம் இருக்கும். அது அந்த ப்ரெஸ்ஸிங் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ தான் மெயினாக இருக்கும். அது இருந்தால் பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிடுங்க. கழட்டிட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ இதை கழட்டியாச்சு. இதில் தான் வந்து நம்ம அவுடோர் விண்டு போகிற கனெக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கனெக்டரு. இது பிசிபி போர்டு. இப்போ ஸோ பிசிபி போர்டில் வந்து ஜாக் சொல்லியிருப்பாங்க. ஃபேன் மோட்டரோட ஜாக்கு, ஸ்விங் மோட்டரோட ஜாக்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டரோடைய ஜாக்கு. இந்த ஜாக்கை கழட்டும் போது ஒயரை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா கட்டாயம் தனியாக வந்துடும். அதேமாதிரி போர்ட்லேயும் ஆட்டக்கூடாது. கரெக்டாக அதில் வந்து ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸை வந்து லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா புரியும். பாருங்கள் எடுக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். வராது சாமானியமாக வந்து சீக்கிரமாக வராது. அதனால் அந்த ப்ரெஸ்ஸிங் எங்கே கரெக்டான இடமா பார்த்து ப்ரெஸ் பண்ணி அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதாகாம தவிர்த்து இல்லைன்னா ஓப்பனாக இதை பாருங்கள் அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வந்துருச்சு. ஸோ அந்த ஒயர் ஜாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்விங் மோட்டரோடைய ஒயர் ஜாக் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ஃபேன் மோட்டரோட ஜாக்கு, இப்போ வந்து ஸ்விங் மோட்டரோட ஜாக்கு. ஸோ ஸ்விங் மோட்டரோட ஜாக்கையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போர்டை வந்து தனியாக நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது ரெண்டு தான் வந்து அந்த லைனில் இதில் கொடுத்துருப்பாங்க பிசிபி போர்டில். அது எடுத்தாச்சு. அப்புறம் அவுடோர் போகிற லைன் இருந்தால் அதுவும் கொடுத்துருப்பாங்க. அது இருந்தால் கூட இந்த கனெக்டரில் வந்து கழட்டிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எங்கே ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் அழகாக கொஞ்சம் ஒயர்லாம் அதே மாதிரி நீங்கள் ஒயர்லாம் கழட்டி விடுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, வீடியோ எடுத்து வச்சுங்க உங்களுக்கு தெரியணுன்னா புதுசாக இருந்தீங்கன்னா. ஏன்னா எந்தெந்த ஒயர் எங்கேருந்து வருது, எது வழியாக உள்ளே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அப்புறம் மோட்டர் மாட்டும் போது இது மாட்டும் போது இடிக்கும். ஸோ அந்தந்த ஜாக்கெலாம் கழட்டுறன்றதை இதெல்லாம் ஒரு வீடியோ மூலிமா கூட நீங்கள் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு கழட்டினீங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கூட அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களால் கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த உள்ளேருந்து எடுக்கிறோம், அடுத்து நம்ம போடாமல் மறந்துடுவோம் எங்கேருந்து அந்த ஒயர்லாம் எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா எந்த சைட்லேருந்து வந்துச்சு, எது வழியாக ஒயர்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி மாட்ட முடியும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை வந்து பொறுமையாக அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வேண்டாம், தனியாக வந்துடும். ஏன்னா அந்த போர்டில் வந்து அவுடோருக்கு போகிற லைன் வரும், அதை கழட்டியாச்சு ஏற்கனவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் மோட்ரு, ஃபேன் மோட்ரு, அப்புறம் டிஸ்பிளே போர்டு, இது 3 தான். டிஸ்பிளே போர்டு ஆல்ரெடி கழட்டிட்டோம். இப்போ தனியாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். எடுத்து இதை பத்திரமா தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி கிண்ணி படாத அளவுக்கு அதை பார்த்துக்கணும். போர்டில் தண்ணி பட்டுச்சுன்னா போர்டு வீணாக போயிடும். இந்த ஸ்விங் மோட்ரு தான் அந்த ப்ளிப்பை வந்து டேரெக்ஷனை மேலே கீழே போக வைக்குது. ஸோ இந்த ஸ்விங் மோட்ரு சரியில்லைன்னா அந்த ப்ளப்பு மேலே கீழே போகாது. ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதுலேயும் தண்ணி படாமல் பத்திரமா எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த ஸ்விங் மோட்ரு நல்லா இருந்தால் தான் அந்த ஏர் டேரெக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ த்ரோ வந்து கரெக்டாக எந்த சைடு வேணுமோ அது வேணும். ஸோ அதையும் கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூ அது என்ன பொசிஷனில் இருந்துச்சுன்னு அது வீடியோ எடுத்து வச்சிங்க. அந்த டாப் ஒயர் எந்த கீழே வந்துச்சா மேலே வந்துச்சா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். அதே மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்விங்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னு வச்சிங்க அப்புறம் ஸ்விங் ஒர்க் ஆகாது, சரியாக டேரெக்ஷனில் கரெக்டாக மேலே போகாது, கீழே போகாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால் அதை பண்ணும்போதும் கழட்டும் போதும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்டோம். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கழட்ட போகிறது நம்ம இது பேர் கூலிங் ஆயில். கூலிங் ஆயிலுடைய ஸ்க்ரூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா தான் கூலிங் ஆயில் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த கூலிங் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் எங்கெங்கே ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக கழட்டிக்கணும். ஸோ ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி முடித்ததும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஸ்க்ரூஸ் இருக்குது அதை கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூஸை கரெக்டாக கழட்டிடுங்க. சில இடத்துலலாம் வந்து ஸ்க்ரூ கழட்ட வராது. அப்போ வந்து இந்த ஸ்க்ரூவுக்கு வந்து அந்த ரஸ்ட் ரிமூவர்னு விற்கிது அந்த லிக்விடு, அதை வாங்கி அடிங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப டைட்டாக ஸ்க்ரூ மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ரஸ்ட் ரிமூவர் இருக்கும், அதை வாங்கி அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த சைடு தான் ஏன்னா ஈரமாக இருக்கனால அது என்ன ரஸ்ட் ஆகிடும். ஸ்க்ரூவெல்லாம் கூலிங் ஆயில் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் ரஸ்ட் ஆகிடும். அதனால் சில டைமில் வராது இந்த ஸ்க்ரூஸ்லாம். ஸோ இதெல்லாம் கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ரஸ்ட் ஃப்ரீ இதை வாங்கி அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழட்டுங்க, காயில் வந்துடும். ஸோ காயில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த கூலிங் அந்த பேனலுக்கு பின்னாடி ஒரு லாக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லாக்கை மறந்துடாமல் ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ யூனிட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறத பாருங்கள். அப்போ தான் வந்து காயில் தனியாக வரும். ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரூலாம் கழட்டிட்டோம் இல்லையா, கழட்டி முடிச்சதும் இப்போ இந்த லாக்கையும் கரெக்டாக எடுங்க. எந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் வரும், இல்லைன்னா சரியாக வராது, உடஞ்சிரும். ஸோ உடஞ்சிச்சின்னா அப்புறம் பின்னாடி அந்த இதுவே மாட்ட முடியாது. அதோட அப்புறம் பைப்பு தனியாக வந்து துண்டாக நின்றுட்டுருக்கோம், உங்களுக்கு யூனிட்டை மாட்டும் போது இடிக்கும். ஸோ அதனால் பொறுமையாக எங்கே லாக் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை கழட்டுங்க.
ரொம்ப ஜாக்கிரதையாக கழட்டணும். உடச்சிட்டிங்கன்னா வீணாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ சில இடத்துலலாம் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸ்க்ரூ இருந்தால் ஸ்க்ரூ கழட்டிங்க. லாக் ப்ரெஸ் டைப் லாக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை ப்ரெஸ் டைப் ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்துடுச்சுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த காயில் கழட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் லாக் அழகா. ஸோ அப்புறம் மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த காயில் அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். ஸோ காயில் வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வெளியில் எடுத்த உடனே என்ன பண்ணுன்னா காயிலில் வந்துட்டு கூலிங் காயிலில் வந்து அந்த காயில்ன்றது கூலிங் காயில் பேர் தான் சொல்கிறோம். ஸோ அந்த காயில் அப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா காயில் தனியாக இப்போது வந்துடும். ஏன்னா எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு, லாக்கு கழட்டியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு இல்லையா, அப்போ காயில் தனியாக வந்துடும். ஸோ காயில் தனியாக வந்துடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டேப் எடுத்து ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா உள்ளே மாய்ச்சர் போயிடுச்சுன்னா அப்புறம் பிளாக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதுதான் கூலிங் காயில். ஸோ கூலிங் காயில் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வைக்கும்போது பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை பாருங்கள் நிறைய இடத்துல வெல்டிங்லாம் இருக்குது. ஸோ இதை தான் லீக் செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ கழட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரை கழட்ட போகிறோம். இப்போ அதில் இருக்கிற மோட்டரை கழட்டுறதுக்கு அந்த ஸ்க்ரூஸ்லாம் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஏன்னா மோட்டர் எடுக்கணும் இல்லையா, அதனால் இன்டர்வியூ மோட்ரு இது தான். ஸோ இந்த மோட்டரும் ப்ளோயரும் வந்து மோட்டரோடு கனெக்ட் ஆகிட்டுருக்கிறது வந்து அந்த ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அது ப்ளோயர். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு, மோட்டருடைய அந்த கிளாம்பை கழட்டி எடுத்துட்டோம். ஸோ புஷ்ஷெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கணும். மோட்ரு இது கழட்டும் போது கிளாம்பில் கழட்டும் போது மோட்டருடைய புஷ்ஷெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணி கழட்டுங்க. இப்போ இந்த ப்ளோயர் அந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும், சில இதில் ஆலன் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கிறனால நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை கழட்டிடும், ரிமூவ் பண்ணிடும். இப்போ பாருங்கள் மோட்டர் இழுத்துனா வந்துடும். அது ஸ்க்ரூ கழட்டிட்டு மோட்டர் தனியாகிடுச்சு. அதுமாதிரி ப்ளோயரும் தனியாக இருக்குது, ப்ளோயர் தனியாக எடுத்துடலாம். ஸோ ப்ளோயர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த மோட்டரோடைய ஷாஃப்ட்டோட கனெக்டாக இருக்கா, இன்னொரு சைடு வந்து இந்த சைடு வந்து புஷ்ஷோட கனெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து பேக் பேனல், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு, போர்டு எல்லாம் தனியாக எடுத்தாச்சு. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது இன்டோர் யூனிட்டில் இருக்க பார்ட்ஸுங்க, அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ஏசியோட பார்ட்ஸுங்களாம் ரிமூவ் பண்ணோம். ஸோ ஒரு யூனிட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராது, இதே மாதிரி தான் இருக்கும். அந்த பேனலோட ஸ்க்ரூஸ் வர்றது மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் கழட்டினீங்கன்னா அழகாக நீங்களே வந்து கழட்டிட்டு அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்பி அசம்பிள் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து வந்து இன்டோரை எப்படி திரும்பி அசம்பிள் பண்ணுறன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. ஏசி டெக்னீஷியன் சம்மந்தமான கோர்ஸ் கற்றுக்கணுன்னா எங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே கூட வந்து கோர்ஸ் டைரெக்டாக கற்றுக்குங்க. ஒரே 1 மாத கோர்ஸ் தான், 7,000 தான் ஃபீஸ் வருது. உங்களுக்கு 1 மந்த்லேயே உங்களுக்கு கோர்ஸ் நல்லா கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ டைரெக்டாக வந்து கற்றுக்கிறதுனாலும் எங்கள்கிட்ட வந்து கற்றுக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் இது போல் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் பார்த்து வைக்கலுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது யஸ்வின் எஸ்கே.